எனது வெப்படைகளை இன்றைக்கும் இயேசு பாலராஜ் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தையும் கர்த்தருடைய மகிமையான வேத வசனங்களையும் கேட்க வந்திருப்பேன் நினைக்கிறேன். வெகு நாட்களுக்கு பிறகு இந்த புரோகிராம் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கிறது. குறிப்பாக 40 நாட்கள் கர்த்தருடைய பாதத்திலே உங்கள் ஊழியக்காரன் உட்கார்ந்து கொண்டு இப்போ உங்களுடைய சமூகத்தில் வசனத்தை கொடுக்கும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை வசனங்களை கலப்படம் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய மகிமையான வார்த்தை கொடுக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வாராக. தேவ பிள்ளைகளே, நீங்கள் வசனங்களை வேத வசனங்களை வார்த்தைகளை கேட்கும்போது அந்த வசனத்தை கைக்கொள்வர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஆண்டில் புதிய வாக்குறுதிகளை நீங்க பெற்றிருக்கிறீங்க. நம்முடைய ஊழியத்தின் இந்த டிவி ஊழியத்தின் இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் சங்கீதம் 115:15 சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பாலும் தேன் ஓடுகிற கானானை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் நம்முடைய ஜெப ஜீவிதத்தின் வாழ்க்கை, நம்முடைய மகிமையான வாழ்க்கைகள், ஆண்டவருடைய உறவுகளை நாம் எப்படி பலப்படுத்தி அவருடைய வாக்குத்த வார்த்தைகளை வசனத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை குறித்து நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நான் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தை 40 நாட்கள் உட்காரும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்தார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இந்த முறை ஆண்டுதான் நான் மீண்டும் 40 நாள் கர்த்தருடைய பாதத்தில் உட்காருகிறேன். பாருங்கள், லாக்டவுன் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகிவிட்டது? 2019 நினைக்கிறேன் லாக்டவுன் தொடங்கின. டாக்டர், இந்த 5 ஆண்டு காலம் நான் உபவாசம் இருக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? 7 ஆண்டு காலம் சிக்கன்குனியங்கிற ஒரு வியாதி, ஒரு கிரிய, ஒரு போராட்டம், ஒரு வல்லமையான ஒரு தீய சக்தியுடைய கிரியை 2027 வரைக்கும் பின்தொடரும் என்று ஆவியானவர் என்னோடு பேசினதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த ஆண்டுகளில் உஷ்ண கால வறட்சி காலங்களில் சில வியாதிகளும் சில பலவீனங்களும் போராட்டங்களும் உண்டாகும். அதையெல்லாம் எதிர்த்து நின்று நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெயம் எடுக்கும்படிக்கும் இவருடைய கையின் பிரயாசங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எங்கும் சிறைப்பட்டு போகாதபடிக்கு எங்க பிள்ளைகளுடைய கையில் அதை வைத்து கொண்டு புசித்து குடித்து திருப்தியாகி ஜீவனம் பண்ணி இந்த பூமியில் உரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தருடைய பாதத்தில் 40 நாட்கள் நான் உட்கார்ந்தேன். பாருங்க, வேதவசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் என்பது வெறும் புசிப்பு குடிப்பு மட்டுமல்ல, மாறாக உபவாசமும் ஜெபமும் அது ஒரு பண்டிகை நாளாய் கொண்டாடப்பட வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. இறுதியாக நான் பிரசங்கித்த வார்த்தைகளை, வேத வசனங்களை, நீங்கள் விளக்கங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்களானால் நீங்கள் அதை கண்டுகொள்ள முடியும். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளையும் என்னை குறித்தோ, என்னுடைய முகத்தை குறித்தோ, என்னுடைய மேன்மை குறித்தோ, என்னுடைய பேச்சை குறித்து நீங்கள் வியாக்கியானம் பண்ணவும், நீங்கள் சிந்திக்கவும், நீங்கள் செயல்பட வேண்டாம். நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிங்கள். 40 நாட்கள் என்னுடைய சரீரத்தில் அநேக வியாதிகள்
பலவீனங்கள் இருக்கிறது போல அநேகர் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. சுகர் இருக்கலாம், பிரஷர் இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம், ஏதோ வியாதிகள் எல்லாம் இருக்கலாம் என்று எனக்கு மனுஷர்கள் ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் என்னை அவமாக்காதபடிக்கு என்ன பலவீனம் இருந்தாலும், ஆமீன், என்ன நிந்தனைகள் வந்தாலும் அதை பேசப்படக்குழுவை கர்த்தரை கொடுத்தது உண்மையானால் கர்த்தருடைய பாதத்தில் இன்னும் 40 நாள் கமர முடியும் என்று விசுவாசத்தோடு 40 நாட்களும் ஆமீன் வெறும் சூடு தண்ணியை குடித்து விட்டு கர்த்தருடைய பாதத்தில் உட்காரும்படிக்கு எனக்கு கிருபை செய்தார். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாள் 3 தேயிலை காப்பி தான் நான் குடிப்பேன். ஆமீன், பாருங்க, அதுவும் எனக்கு அறகுறையா தான் குடிப்பேன். ஒரு நாள் 40 மாசம் கூட்டம் இருக்கும்போது எனக்கு ஒரு சகோதரர் ஒரு 10 இளநியை வாங்கி கொண்டு கொடுத்தாங்க. நான் சரி, அவர் அன்று நாள் கொடுத்து விட்டாரே என்று சொல்லி நான் குடித்தேன். பாருங்க, அவன் குடிக்கும் 10 நாளுக்கு உபவாசம் முடிந்த பிற்பாடு உடனே வயிறே அப்படியே ஊறி விட்டது. அதை நான் உடனே என்னுடைய உடன் இருந்த உடைக்காரத்தில் கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னுடைய மனைவி சளி அதிகமாய் உங்களுக்கு வந்திருக்கிற என்று சொல்லி கொஞ்சம் பனங்கற்கண்டை வாங்கி வாயில் போட்டு சுவைத்து கொள்ளுங்கள் என்று கொடுத்தாங்க. பாருங்க, நான் அதையும் எடுத்து வாயில போட்டு சுவைத்து அவருடைய திருப்திக்காக நான் சுவைத்து நான் விளங்க ஆரம்பித்தேன். பாருங்க, உடனே என்னுடைய வயிறு மீண்டும் ஒப்பிக்கொண்டது. நான் உடனே இனி எதுவும் எடுக்க மாட்டேன், என் தேவனோடு இருக்கிறீர், ஆனால் உம்முடைய சாயல் எனக்கு உண்டாயினால் என்னுடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் உள்ளவர் கர்த்தர். எத்தனை பேர் தைராய்டு இருக்கும், அந்த வியாதி இருக்கும், பலவீனம் இருக்கும் என்று சொன்னப்பட்ட மாத்திரத்திலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தி 40 நாட்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய பாதத்தில் சிறைப்பட்டு இருக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிரை செய்தார். அல்லேலூயா, அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு நான் போதிக்க வருகிற வார்த்தை சிறையிருப்பு. நான் கர்த்தருடைய பாதத்தில் 40 நாட்கள் சிறைப்பட்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டேன். எத்தனையோ தேவதாசர்கள் எங்க சபைக்கு வந்தாங்க, வந்திருக்கிற ஆத்துமக்களுக்கு தேவையான வார்த்தைகள் வசதிகளை கொடுத்தாங்க. அதிகமாக சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன், ஆனால் எனக்கு தேவையான வார்த்தையை என்னுடைய தெய்வம் வேலைக்காரர்கள் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன். ஆமேன். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதை நான் உணர்ந்து கொண்டேன். எவ்வளோ புசிப்பு குடிப்பு மட்டுமல்ல என்று சொன்ன வார்த்தை எவ்வளவு மகிமை உள்ளது என்பதை நான் அன்றைக்கு புரிந்து கொண்டேன். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆகவே நீங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் சிறைப்பட்டிருக்கலாம். வியாதினால் சிறைப்பட்டிருக்கலாம், இல்லை தரித்திரத்திலே சிறைப்பட்டிருக்கலாம், இல்லை குடியிலே சிறைப்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு விபச்சாரம் வேசித்தனம் பிடிப்பட்ட கிரிகளில் சிக்கி தவித்து நின்று கொண்டு வர முடியாதபடிக்கு நீங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். இல்லை சொல்ல முடியாத சில மறைவான தவறான பழக்க வழக்கத்திற்கு நீங்கள் சிக்கி சிறைப்பட்டிருக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. நம் இயேசு உண்மையுள்ளவர், நம் இயேசு உண்மையுள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவர். எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு மனுஷனையும் மெய்யாகவே அவரால் பிரகாசிக்க பண்ண முடியும். அவர் குருடன் என்றோ, சப்பானி என்றோ, காது கேளாதவன் என்றோ, கண் பார்வை இல்லாதவன் என்றோ பார்க்கிற தெய்வம் அல்ல. நம்முடைய தெய்வம் அவர் மகத்துவம் நிறைந்தவர். அல்லேலூயா, ஆமென்.
வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சங்கீத பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 126 1-3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அது நாம் கற்றுக்கொள்ள முடியும். நன்றாக ஆமீன் வாசித்து பாருங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது ஜனங்கள் சொப்பன காண்கள் போலிருந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் சொப்பன காண்களை போல் இருந்தார்கள். நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்படும் போது நமக்கு ஆண்டவருக்குள்ள வாழ்கிற பிள்ளைகளுக்கு அது தெரிவது கிடையாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிற தெய்வம். சிறையிருப்பு இருக்கிற ஒரு மனுஷனை என்றைக்கும் சிறையிருப்பு இருக்கும்படிக்கு எந்த மனுஷனை கர்த்தர் விட மாட்டார். தரித்திரப்பட்டு இருக்கிற மனுஷனை தரித்திரப்பட்டு இருக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். கண்ணீர் வடிக்கிற மனுஷனை கர்த்தர் என்றைக்கு கண்ணீர் வடிக்க விட மாட்டார். என வேத வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு போதிக்கப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசு நமக்கு சொன்ன வார்த்தையை நீங்கள் கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இயேசுவை சொந்த ரட்சகராய் பெற்றுக்கொண்ட நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே ஒரு இடத்தில் சிறைப்பட்டு போயிருக்கிறது? ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் நன்மைகள் வட்டிக்கடைக்காரர் இடத்துல போகிறது? ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறது? ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் இன்று ஒயின் ஷாப்புக்கு போகிறது? ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் விபச்சார விடுதிகளிலே போகிறது? ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் பொத்தலான பைகள் போகிறது? நாம் அதையே தேடி ஓடுகிறபடினாலே, சில சுகபோக வாழ்க்கைகளை தேடி போடுகிறனாலே விதமான காரியங்கள் நாம் சிறைப்பட்டு போய் இருந்து நாம் அதற்கு அடிமையாகி போன நிமித்தமாக நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய நன்மைகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு சிறைப்படுத்தப்படுகிறது. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக அள்ளி சொல்லுங்களேன். என்னை கேட்கிற பிள்ளைகளே, வியாதி என்று அநேகர் சொல்லுவாங்க. அவன் வியாதி 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 என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் அவன் பாருங்க, ஒரு நேரம் கூட சுகர் வியாதி உள்ளவங்க சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு என்னுடைய மனைவி குடிப்பா சுகர் இருக்குமோ என்று நினைத்து என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? டீயில் சீனி போடாம கொடுப்பாங்க. கொஞ்சம் லைட்டா சீனி சுகர் போட்டு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன், ஏமா எனக்கு சுகர் இருக்கா, ஒருவேளை இருந்தாலே டைட்டை கண்ட்ரோல் பண்ணி போங்க அப்படிம்பாங்க. பாருங்க, நான் என்ன சொல்றேன், சுகர் வியாதியில் உபவாசம் இருக்க முடிய மாட்டேங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப குண்டாயிடுச்சு. ஏன்னா அது காரணம், நான் 8 வருஷம் கண்டினியூவா நான் 40 உபவாசம் போட்டு வந்திருக்கிறேன். ஆனால் அது பிற்பாடு ஒரு 5 வருட காலம் நான் உபவாசத்தை இப்படி 40 நாட்கள் ஆண்டாண்டு ஒரு உபவாசம் இருப்பதை நான் விட்டபடினால் என் உடம்பு யார் பூதளித்து விட்டது. ஏதாவது வியாதி பிடித்திருக்கு என்று சொன்னாங்க. காலெல்லாம் வீக்க போட்டு எப்பவும் வீங்கிதான் இருக்கும். ஆமை சரீரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கும். ஆமை பாருங்க, இதை நினைத்து இந்த பாஸ்டர் வியாதிப்பட்டு இல்லை, எனக்கு வியாதி இல்லை என்று எனக்கு நன்றாகவே தெரியும். நான் கட்டப்பட்டு இருக்க கிறிஸ்துவுக்குள். நான் அன்று போதகராய் உருவாக்கப்பட்ட நான் இன்று தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறேன். எங்க விசுவாச மக்கள் சபையை விட்டு ஒரு குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து போனாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நான் என்ன சொன்னேன், ஆண்டவரே ஏழுபவர்கள் பிரிந்து போவது காரணம் இவர் இப்போது என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருக்கு பிரசங்கம் பண்ற கிருபை போயிட்டு நல்லா சத்தையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு பார்த்தாங்க.
விஷயம் எனக்கு 40 வருஷம் நான் போடாம இருந்ததுதான் என்னுடைய அது ஒரு சூழ்நிலை நிமித்தம் தவிர்க்கப்பட்டது. அப்போ அவங்களுக்கு என்ன நினைச்சாங்க, அன்னைக்கு நான் யாரா வந்த போதக நான் இருந்தேன், என்னை கற்று எனக்கு முதிர்ச்சியை கொடுத்து தீர்க்கதரிசியாக மாற்றி வைத்திருக்கிறார். ஏன்னா நான் விசுவாசத்துல வளர விசுவாசத்துல ஓட்டத்துல ஓடி அப்படியே கிறிஸ்துக்குள்ளே நடத்தப்பட என்னுடைய கிருபை எனக்கு கற்றுக் கொடுத்த கிருபை பெருகிட்டே இருக்கு. அவ என்னுடைய சரீரத்தில் மாற்றம் உண்டாது, என்னுடைய சிந்தனையில் மாற்றம் உண்டாது, என் பேச்சில மாற்றம் உண்டாது. தீர்க்க தரிசன கிருபை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் ஆண்டோட வசிக்கிற ஒரு தன்மையை நான் உணர முடிகிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு எப்போதுமே நான் இந்த குடும்பத்து காரியத்தை நான் பார்க்க மாட்டேன். எப்போதும் ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம், எப்போ பார்த்தாலும் ஆண்டவரோடு இருக்கிற சுபாவம், எப்போதும் போன கையுமா தான் இருப்பேன். போன நான் எப்போதுமே மிஸ்யூஸ் பண்றது கிடையாது. எப்போதுமே என்னுடைய இந்த செல்போன் எப்போதுமே சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தா, செல்போன் ரிப்பேர் ஆனால் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகும். தூங்குவதற்கு சுவிட்ச் ஆஃப், நான் பெரிய உடைக்காரன் காட்டிக்கிறதுக்கு சுவிட்ச் ஆஃப். இரவு 1 மணிக்கு எடுத்தாலும் நான் பேசி கொண்டிருப்பேன். டவர் கிடைக்காம இருக்கிற பிரச்சனை மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு. அப்படி எப்போ குளிக்கும் போதும் சரி, பாத்ரூம் போனாலும் சரி, நான் போன் கையில தான் வைத்திருப்பேன். அட்டல் போடாமல் இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நான் நேசித்து கொண்டிருக்கிறேன். என் சேனங்கள் வைக்கப்பட்டு போகக்கூடாது. அப்ப நான் இதை எதுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நாம் கிறிஸ்துக்குள்ளே சிறைப்பட்டு இருப்பது 40 நாட்கள் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும்போது எந்த வியாதியும் நம்மளை மேற்கொள்ளவில்லை. அல்லேலூயா. நாமே அன்றொரு வேத வசனம் என்ன சொல்கிறது, பவுலுங்கிற தெய்வ மனுஷன் சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, எனக்கு ஒரு வியாதி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்னை கொட்டுகிற சாத்தா. அப்போ இயேசு கிறிஸ்து போதிக்கிறதாலே அவர் நமக்கு சொல்லக்கூட்ட வார்த்தை என்ன தெரியுமா, இவங்க பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் உங்களை விட்டு மாறாது. அப்போ உபவாசமும் ஜெபமும் நாம் கற்றுடைய பார்த்து அதிக நாள்கள் நம்மை காத்து இருக்கும் போது நம்முடைய இருக்கிற எல்லா வியாதிகளும் மாறும் போது கற்று நமக்கு கிரியை செய்வார். அவன் விசுவாசிக்கு அதிக நாள் ஜெபம் தேவை. ஆமென். அவிசுவாசிக்கு மருத்துவம் தேவை. வசனம் தெளிவு இப்படிதான் நமக்கு படுத்தி கொடுக்கிறது. நாம் வேதத்தை மறந்தோம், நாம் வசனத்தை மறந்தோம், நாம் வியாதித்தராய் மாறிவிட்டோம். உபவாச நாட்கள் என்பது பண்டிகை நாள் என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த பண்டிகை நாளை கொண்டாடுவதற்கு நான் கர்த்தருடைய பாதத்தில் பாக்கியவானாயிருந்தேன். நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஒருவேளை என் சரீரத்தின் பலன் குறைந்திருக்கலாம், மாம்சக்கிரியின் பலன் குறைந்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய பலன் எனக்கு மேன்மையாய் இருக்கிறது. பலவீனத்தில் என் பலன் கர்த்தருடைய பலன் என்னை தாங்கி நடத்தி வருகிறது. ஆமென். கர்த்தருக்கு கிருபைக்காய் நன்றி. அல்லேலூயா. அப்போ இங்கு வேதம் சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது ஜனங்கள் சொப்பனம் காண்கொண்டு போயிருந்தார்கள். அவை பாருங்க, உங்களுடைய அவை சிறையிருப்பு என்பது பாருங்க, எத்தனை ஜனங்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறாங்க. எங்க ஆமீன் ஆமீன் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனை மீட்டு கொண்டு வரும் போது ஜனங்கள் சொப்பனம் காண்க போயிருந்தார்கள். இது எப்படி நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த வியாதி உங்களுக்கு எப்படி மாறும் என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. பயப்படாதீங்க. இயேசு சொன்னார்ல, கண்டிப்பா செய்வாரு. உங்கள் வாக்கியத்தை கிடைச்ச வாக்கியத்தை பிடித்து கொள்ளுங்கள்,
பரலோக பலவந்தப்படுத்தப்படுகிறது. அதை பலவந்தமாய் பிடித்துக் கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளும் கர்த்தருடைய மகிமையான வார்த்தை விதமாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவ பிள்ளைகளும் அப்ப அடுத்த வருஷத்தை பார்க்கும்போது அப்படி நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆழ்ந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்து அப்பொழுது கர்த்தர் இவர்களை பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்கு சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயாம், அல்லேலூயாம். தேவ பிள்ளைகளே, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரஜாதிகள் உங்களை சொல்லும்படிக்கு, உங்களை மெச்சும்படிக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கிரியை செய்வார். அப்ப நான் எதுக்காக நான் இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன்? நீங்கள் சிறைப்பட்டு போய் இருக்கலாம். நீங்க கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாச வார்த்தையை நாங்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் அடிக்கடி ஆலோசனையா சொல்லுவேன், விசுவாசத்தை பிடித்து கொள்ளுங்கள். விசுவாசம் என்பது நம்பப்படாதவைகளின் உறுதி. நம்பப்படாது, காணக்கூடாது, விசுவாசம் கிடைக்காது, பார்க்க முடியாது, நாம் விசுவாசிக்கிறது தான். ஆமேன். தேவ பிள்ளைகளே, ஆமேன். அந்த விசுவாசி அதை பெற்றுக்கொள்வது தான் அது தேவ கிருபை. அல்லேலூயா. ஆமேன். விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளுகிறது எதுவும் சாபத்துக்குள்ளாக இருக்கிறது என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. அப்படி நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நிதானித்து பார்க்கும்போது நம்ம விசுவாச ஜீவிதம் ஆமேன் வளர வளர என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஆமேன், என்னை போதிக்க வல்லமை உள்ளவர் என்று கர்த்தரை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற நாட்கள் தான் உபவாச நாட்கள். அதை முடிந்துதான் நான் இப்போது உங்களுக்கு சிறையிருப்பை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இந்த சிறையிருப்பு என்னுமாறும், இந்த வியாதி எனக்கு என்னுமாறும், இந்த போராட்டம் இன்றைக்கு மாறும் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போவே மாறும். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். இப்போதே உங்களுக்கு மாறும். விசுவாசிக்கிறவங்க ஆண்டவருக்கு சமூகத்தை ஒரு கைத்தட்ட கொடுக்கலாம். ஆமேன், 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 ஆமேன். விசுவாசிங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது தெய்வ பிள்ளைகள், நீங்கள் விசுவாசிகள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை வேதப்படுத்த கற்று நீங்கள் முதிர் வயதாக இருக்கலாம், இல்லை இல்லை வயதுள்ளதாக இருக்கலாம், ஆமேன், வாலிப வயதாக இருக்கலாம், இல்லை சின்ன பிள்ளைங்களா, ஆமேன், குருளி குதிக்கிற கட்டுக்குட்டிகளை போல நீங்க இருக்கலாம். கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொண்டிருக்க வேணும். ஆமேன். வேத வசனங்களுக்கு செவி கொண்டிருக்க வேணும். ஞானம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஞானத்தை நீங்க எங்கேயும் கேட்க வேணும். அனைவரும் சொல்லுவாங்க, சாலமுனிய ஞானத்தை எங்களுக்கு கொண்டு. சாலமுனிய ஞானம் அல்ல, வேத வசனம் என்ன சொல்கிறது? ஆமேன். அதே சாலமன் ஞானி நமக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால், கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். ஆமேன். நிறைய சொல்லுவாங்க, சாலமனுக்கு ஞானத்தை என் பிள்ளைக்கு கொடு. ஏன்னா தவறான ஜெபங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் சிறையிருப்பை திருப்பாது. என் தேவ பிள்ளைகளை ஆவியன் உங்களோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமீன். இவங்க பெரிய காரியங்களை செய்தார்கள். உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போயிடா. இன்னைக்கு நீங்க தரித்திரப்பட்டது நல்லது, கஷ்டப்பட்டது நல்லது, நெருக்கப்பட்டது நல்லது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கப்படுவோம், நெருக்கப்படணும். நீங்க விசாலத்தை காரணம்னா நீங்க நெருக்கப்பட்டாகணும். ஆமேன். நீங்க ஒரு மேன்மையை காரணம்னா நீங்க விளம்பினப்பட்டாகணும். சரீரத்தில் நீங்க ஒடுக்கணும்னா நீங்க உங்க சரீரத்தை ஒடுக்கப்பட்டாகணும். நீங்க நம்ம ஒடுக்காதனாலதான் கர்த்தர் நம்மளை ஒடுக்குறாரு, வியாதியை போட்டு ஒடுக்குறாரு. அது நமக்கு தெரியது கிடையாது. ஆமேன். நம்ம அதை உலக ஆசீர்வாதத்தை, உலக நன்மை நம்ம போன்னு உதறாதனாலதான் கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணி. இதான் உலக வேதத்துல நான் எல்லாம் ஜெபிக்கும் போது
மக்களை அவன்கிட்ட போய் அந்த ஆசையை விட சொல்லு. ஆசை எல்லாத்தையும் கேடு. அந்த பண ஆசையை விட சொல்லு, அவன் ஆசீர்வாதமா மாறுவான். அதுதான் பைபிளோட ரகசியம். நமக்கு அது புரியது கிடையாது. நானும் சிரிச்சு கொண்டே இருப்பேன். அவர் மறுக்க அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏமா சர்ச்சுக்கு வரல, நான் விசுவாசம் அது விட்டுருமா அப்படின்னா அவங்க என்ன சொல்ல, பாஸ்டர் பாருங்களேன் அவங்களுக்கு தான் ஏதாவது கொடுப்பாங்க, அந்த நாளில் நான் பிரேயருக்கு வர எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு காரியங்களை தேடி போவாங்க. பாருங்க, எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஆண்டும் ஒன்ன அமைத்துவது பலப்படுத்தி இந்த ஆசுவத்தை தனக்கு அழைச்சதை எதுக்கு தெரியுமா? உனக்கு ஆசுவம் தொடர்புல எதுக்கு தெரியுமா? இவன் என்ன தேடி வரட்டு நீ. அது நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? அவரை தேடாம ஆசீர்வாதத்தை எங்க தேடணும்? சபைக்குள்ள தேடணும். ஆசீர்வாதத்தை எங்க தேடணும்? உலகத்துக்குள்ள தேடணும். சபைக்குள்ள எல்லாம் இருக்கு. ஆமேன் ஆமேன் பிரசங்கத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய ஆலயம் என்று ஆசீர்வதிக்கிற இடம். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் சிறைப்பட்டிருப்பது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆமேன். பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமேன். வியாதியை மாற்ற போறீங்க. எல்லாம் விசுவாசத்தோடு இருக்கணும். இஸ்ரவேல் சிறையில் போய் திருப்பும் போது ஜனங்கள் சொப்பனம் காற்று போயிருந்தார்கள் என்று வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம சிறையிருப்புமாறு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்ப ஜெபிப்போமா? என்னோட ஜெபிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கின்றீங்களா? தேவ பிள்ளைகளே, இல்லைப்பா சேரால முட்டு போட முடியாது, இல்லை தலை குனிந்து வணங்கி கர்த்தர் சமூகத்தில் ஆன்மீக பாச பேசுறவங்க பேசி துடிக்கிறீங்களா? இப்போ 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கிருபை நமக்குள்ள வெளிப்படும்படிக்கு. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு சொல்லுங்களேன். ரைட் நவ். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு, பிள்ளைகள் சிறையிருப்பு திருப்பும்படிக்கு இப்போது மகிமையான வல்லமை இவர்கள் மேல் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தை ஊழியக்காரர் நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற எங்க பிள்ளைகள், இந்த சத்தம் எந்தெந்த இல்லங்களில் தொனிக்கிறதோ, எந்தெந்த காதுகள் கேட்கிறதோ, இப்போதே ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்களாக. இப்போதே விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. இப்போதே சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இப்போதே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்களாக. தேவ கிருபைக்குள் நிலை நிற்கும்படிக்கு, கர்த்தருடைய மகிமை கண்டுகொள்ளும்படிக்கு அப்படி எனக்கு செவியாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மகிமை உள்ளது. ஆண்டவருடைய வசனம் மகிமை உள்ளது. ஆண்டவருடைய வேத வசனங்கள் எங்க பிள்ளைகளை ஆற்றி தேற்றுகிறது, அரவணைக்கிறது, அன்பு செலுத்துகிறது என்பதை இவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக இப்போதை கிரியை செவியாக. கடிகளோடு விதைக்கிற கெம்பீரத்தோடு அற்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின் படி உம்முடைய பிள்ளைகளை கண்ணீரை துடைப்பதற்கு நீர் கிரியை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் எகிப்துக்கு ஒரு ஆமை ஐஸ்வர் குரமான மந்திரமில்லை, குறி சொல்லுதல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எகிப்துக்கு வரப்பண்ண கொடிய வியாதி ஒன்று கூட என் ஜனத்திற்கு வரப்பண்ண உடையன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில என் ஜனத்திற்கெல்லாம் நன்மைகள், என் ஜனத்திற்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு கிரியைகளுக்குள் அடிமைப்படுத்த முடியாது என்று வேதம்
தெளிவுபடுத்தி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எங்களுடைய கையின் பிரயாசங்களை எந்த ஒரு பூச்சிகளோ எந்த ஒரு மிருக ஜீவன்களோ அடிமைப்படுத்த முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது இப்போது உம்முடைய ஜபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு விரோதமாய் போராடுகிற துஷ்ட சக்திகள், துஷ்ட கிரியைகள், துஷ்ட விரவினங்கள், பேசாசிகள், சொத்த மந்திர சூன்ய சக்திகளை கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இல்லத்தின் வெளியே போவதாக. அதிகாரம் உண்டு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு. கர்த்தருடைய மகிமையை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிறேன். விசுவாசிக்கிற உனக்கு, விசுவாசத்தோடு என்னோடு ஜெபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு. இப்போதே பெற்றுக்கொள். ரைட் நவ் இயேசு நாம தேவனுடைய காரணம் நான் சொல்லுகிறேன். அதிக பிரசங்கி அல்ல, நான் தேவ பிரசங்கி அல்ல, தேவனுடைய வேலைக்காரன், கர்த்தருடைய மகிமையான ஊழியக்காரன். நான் தேவனால் உருவாக்கப்பட்ட ஊழியக்காரன். நான் கட்டளை கொடுக்கிறேன். சட்டம் எந்தெந்த இல்லங்களில் தொனிக்கிறோம், எந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு என்னோடு ஜெபிக்கிறார் இப்போது ரட்சிப்பை காண்பார்களா? கர்த்தருக்கு இயேசு நாமத்தில் பலப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்ன தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கு கொஞ்சமா தேவனுடைய வார்த்தை வசனத்தை என்னுடைய அனுபவ ரீதியிலும் ஊழியத்தில் 40 நாள் கர்த்தருடைய பாதத்தில் இருந்ததை குறித்து நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். வாங்க அடுத்த நாட்கள் தொடர்ந்து நம்ம பேசுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இனி தொடர்ந்து என்னுடைய வார்த்தை வசனங்கள் தெளிவாக தொடர்ந்து இந்த சிறையிருப்புங்க தலைப்பில் வரப்போகிறது. தொடர்ந்து நீங்கள் யூடியூப் இன்னும் சேனல் மூலமாகவும் இன்னும் டிவி ஊழியத்தினும் சார்பாகவும் தொடர்ந்து என்னுடைய நேரடி ப்ரோக்ராம் அதாவது லைவ் செட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமாக வரும். தேவ பிள்ளைகளே, இது ஒரிஜினலாக உருவாக்கப்படுகிற சட்டம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது. அதனால மற்றவங்கெல்லாம் பேச டூப்ளிகேட்டா பாஸ்டர் அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. என்னுடைய ஆத்மா திருப்தியோடு உங்களுக்கு போதிக்கிறேன். கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.